அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 10வது மாதமான அக்டோபர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், கேது, சூரியன், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் பயணம் செய்வார். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்குகின்றது. இந்த நவராத்திரியின் 9வது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திற்கான சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை 11/10/2024 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. மேலும் விஜயதசமி திருநாள் 12/10/2024 அன்று வருகின்றது. நமக்கு காரிய வெற்றியை தரும் அருளும் திருநாள் விஜயதசமி. எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் புதிய தொழில்கள் தொடங்கலாம், பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம், இசை, பாட்டு, நடனம் போன்ற கலைகளை கற்க தொடங்கவும் உகந்த நாள். மேலும் இந்த நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு. ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் முக்கியம். கல்வி இருந்தால்தான் அதன் மூலம் ஈட்டிய பணத்தை வீரத்தால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் வீரம் தரும் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரும் லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகின்றோம். நவராத்திரி வழிபாடு நம் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரும். சரஸ்வதி பூஜை என்று கலைவாணியை வழிபட்டால் கல்வி செல்வம் கிடைக்கும். அதற்கு மறுநாள் விஜயதசமி அன்று அம்பிகையை வழிபட்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அது வெற்றியாக முடியும். மேலும் இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமாகின்றார். சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 25ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு பகவான், 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் புதன், சூரியன், கேது, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். ஆதாயம் தரும் தகவல் குறைவாகவே கிடைக்கும். திட்டமிடும் எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. உடலில் முன்பு தோன்றிய நோய் ஒன்று மீண்டும் தலை தூக்கும். பணம் பல வழிகளிலும் செலவாகி மனதை வாட்டும். கொடுத்த கடன் வசூலாகாமல் மன நிம்மதியை இழக்க வைக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு பெரும் தொகையை செலவிடுவீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவது ஒரு அற்புதமான நேரம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். பாக பிரிவினையில் எதிர்பார்த்த பங்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலை விரிவு செய்ய பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். மேலும் அக்டோபர் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். இந்த காலம் ஒரு இணைய காலம். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் இதுவரை கைகூடாத ஒரு சில காரியங்கள் இப்பொழுது கைகூடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
பெறுவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். மேலும் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார். சுக்கிரனுக்கு அது சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் ஸ்தானாதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரம். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தொழில் சூடுபிடிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலை உருவாகி பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அக்டோபர் 15ஆம் தேதி குரு ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். இந்த 2 கிரகங்களும் முரண்பாடான கிரகங்கள். இவை ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன. இந்த காலத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். சகோதர ஒற்றுமை பலப்படும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் கூடுதல் முதலீடு செய்து வருமானம் பெருக வழியமைத்துக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். மேலும் உங்கள் ஆற்றல் மேம்படும். இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறும். துணிச்சல் பிறக்கும். பணவரவு கூடும். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் மீதான பொல்லாப்பு மறையும். ஆன்மீக ஆன்றோர்களின் ஆசியும் அருளும் கிடைக்கும். முன்னேற்றமான சம்பவங்கள் நடக்கும். பொருள் சேரும். கணவன் மனைவி இடையே அன்பு இருக்கும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். உத்தியோகம் வேலைபளு குறையும். உங்கள் திறமை பளிச்சிடும். எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். போலீஸ் ராணுவத்தில் பணிபுரிபவர்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். ஐடி துறையினர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். சக பெண் ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள். மருத்துவர்கள் கூடுதல் பலன்களை பெறுவீர்கள். அலுவலக ரீதியாக முன்னேற்றமான சம்பவம் நடக்கும். முக்கிய கோரிக்கைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளவும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பகைவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். கணினி, அச்சுத்துறை, பத்திரிகை ஆகிய தொழில் சிறந்து விளங்கும். தங்கம், வெள்ளி, வைரம் நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். கலைஞர்கள் சிறப்பான பலனை காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியலில் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த பதவி கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். விவசாயிகளுக்கு நெல், மஞ்சள், உளுந்து, கொள்ளு, கடலை போன்ற பயிர்களில் அதிக வருமானம் உண்டு. புதிய சொத்து வாங்குவீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நகை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அக்கம் பக்கத்தினர் அனுசரியாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். பெண் காவலர்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். பூ வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். உடல் நலத்தை பொறுத்தவரையில் பித்தம், மயக்கம் போன்ற உபாதைகள் வரலாம். அவதிப்பட்டவர்கள் பூரண குணமடைவீர்கள். நீண்ட காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் வீடு திரும்புவீர்கள். இந்த மகராசி அன்பர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நவ கிரகங்களை சுற்றி வாருங்கள். சனிக்கிழமை பெருமாளையும் வியாழக்கிழமை சிவனையும் வழிபடுங்கள். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் முருகனை வழிபட்டு வாருங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். ராகு காலத்தில் துர்க்கை மற்றும் பைரவருக்கு பூஜை செய்யுங்கள். ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். இந்த அக்டோபர் மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும்.